இதுல வந்து 3 பேர் அப்ரோச் பண்ணியிருந்தாங்க சார். எனக்கு தெரிஞ்சு சாய் பல்லவி, ஓகே. அப்புறம் மிருனல் தாக்கூர் நடிக்கிறேன், அப்புறம் வந்து ஸ்ரீலீலா. இவங்க 3 பேர வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஆனா யாருக்கு டேட்ஸ் கிடைக்கும், யார் இதுன்ற ஃபைனல் நமக்கு தெரியாது. ஏன்னா படம் போய் ஷூட்டிங் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கூட யார் ஹீரோ நடிக்கிறலாம் அறிவிச்சிருக்காங்க நிறைய படங்களுக்கு. யாரு ஜாயின் பண்ண போறாங்க, யார் ஹீரோயின்றதெல்லாம் அறிவிச்சிருக்காங்க. சிம்புக்கு ஹீரோயின் இப்போ கண்டிப்பா இதுதான். சிம்புக்குலாம் வந்து அவர்லாம் ஹீரோயின் தான் நடிக்கணும். ஒரு ஹீரோயின், ஒரு காமெடியன் யாராச்சும் ஒருத்தர் வந்து இருக்கணும் கண்டிப்பா சிம்புக்கு. ஏன்னா அவர்லாம் இன்னமும் அவர் யங் இதா தானே இருக்காரு. அப்புறம் ஒண்டி இது மாதிரி இல்லையே. இப்போ 10 தல படத்துல தான் நீங்க அந்த கெட்டப்ல நீங்க காமிச்சீங்க. மற்ற எல்லா படத்துலயும் பாருங்க. அவர் இன்னமும் யூத்தா தானே சுத்திட்டு இருக்காரு அவரு. அவருக்கு ஒண்ணு அந்த அத்தனை வயசு ஆயிடுச்சுன்னு யாருக்கும் தெரியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 47 சம்திங் ஏஜ் நினைக்கிறேன் அவருக்கு. 41. 41. 41 ஏஜ். 40 அபவ் 40 தாண்டிட்டாருன்னு வச்சுங்களேன். அபவ் 40 தாண்டினதுக்கு அப்புறமும் இன்னமும் 20 வயசு ரோல், 25 வயசு ரோல் படங்கள் தானே பண்றாரு. பண்ணணும். அந்த மாதிரி தான் பண்ணணும் ஆக்சுவலா. அப்பதான் வந்து இந்த ரோல் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம அடுத்தது மிடில் ரோலுக்கு போனோம். அதுக்கப்புறம் தான் அப்பர் ரோலுக்கு போனோம். இப்ப அந்த மாதிரி இப்பவே ஒரு 5 வருஷத்துக்கு இந்த மாதிரி ரோல்கள் பண்ணாதான் அடுத்து ஒரு மிடில் ரோல் மாதிரி போலாம். ஒரு கேங்ஸ்டர் படம், ஒரு போலீஸ் ஆபீசர் அந்த மாதிரி படங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அதுக்கு அடுத்தது தான் கொஞ்சம் அதுக்கு ஏற்ற ரோலுக்கு ஏற்ற மாதிரி படங்கள் பண்ணலாம். அவருக்கு எனக்கு தெரிஞ்சு இன்னும் 10 வருஷமே யூத் ரோலே பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு. அதெல்லாம் ஒண்ணுமே அவர்னாங்க திடீர்னு உடம்பு ஏத்துறாரு, திடீர்னு இப்பதான் உடம்பு குறைக்கிறாரு. மாநாடு படத்துல முதல் சீன் கூட பாத்துக்கிட்டே எப்படிடா எப்படி ஆயிட்டாட்டின்னு கேட்பாரு. கர்நாடகா நீங்க பாத்துருக்கீங்களா? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்றேன்டா வாடா போலான்ட்டு போவாரு. நீங்க பாத்துருப்பீங்க. அது மாநாடு முன்னாடி படத்தை எடுத்து பாருங்க. சம்பந்தமே இருக்காது அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும். உங்களுக்கு புரியுதுல உங்களுக்கு? ஒரே மாதிரி உடம்பு கொட்ட வச்சுக்கிறது ஒரு சில நடிகர்கள். எப்போ வேணாலும் ஏத்துவாங்க, எப்போ வேணாலும் குறைப்பாங்க அப்படின்ற நடிகர்கள் சில பேர் இருக்காங்க. அதுல வந்து சிம்பு ஒரு முக்கியமான ஆளு. எப்போ வேணாலும் படத்துக்கு ஏத்த மாதிரி நான் ஏத்திப்பேன். படத்துக்கு ஏத்த மாதிரி நானே என் வெயிட்ட குறைச்சிப்பேன் அப்படின்ற மாதிரி இருக்கவங்க நடிகர்கள்ல சிம்பு ஒரு முக்கியமான ஆளு. ஓகே. அப்ப இந்த 3 பேர்ல யாராவது ஒருத்தர் டேட்ஸ் அவைலபிள்? கண்டிப்பா இந்த 3 பேர் யாராவது தான் கண்டிப்பா பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹீரோயினா.